ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டன் விசிட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. கன்னியாகுமரி விஷ்ணு நர்சரி கார்டனில் இப்போ புதுசாக வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த அப்டேட் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இவங்கக்கிட்ட வந்து இண்டோர் பிளான்ஸு, ஃப்ரூட்ஸ் பிளான்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ஸு, அப்புறம் வந்து தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸு, பிளாஸ்டிக் பாட்டு, சிமெண்ட் பாட்டு, க்ரோ பேக்ஸு, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இவங்ககிட்ட மொத்தமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து கன்னியாகுமரி வந்தீங்கன்னா விஷ்ணு நர்சரி கார்டனை விசிட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம வந்து அப்டேட்டடாக இப்போ வந்து புதுசாக ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் நர்சரி கார்டில் என்னென்ன புதுசாக பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். விஷ்ணு நர்சரி கார்டன், இது வந்து நர்சரி கார்டன் அக்யூரேட்டாக எங்கே இருக்குன்னா தோட்டக்கலை பண்ணை இருக்குல்ல, தோட்டக்கலை பண்ணையை தாண்டி நம்ம வந்து இங்கே நாகர்கோவில் இந்த ரூட் வர வழியில் இருக்குது. ஸோ வந்து தோட்டக்கலை பண்ணையில் ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்குது அந்த நர்சரி கார்டன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து தெத்தி செடி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த நர்சரி கார்டன் ஃபுல்லாகவுமே வந்து ஃபுல்லி மாமரம் தான். மாமரம் வந்து எப்படின்னா ரொம்ப ஹைட்டாக போகாமல் ஒரு மீடியம் ஹைட்லேயே தான் எல்லா மாமரமும் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக மாங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கலர்ஃபுல் ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் இருக்குது. இந்த பிளான்டோட நேம் எனக்கு தெரியலை, யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கலர்ஸ் இருக்குது, பிங்கு, ரெட்டு, பேபி பிங்கு, டார்க் பிங்கு, அப்புறம் வந்து டபுள் கலர் ஷேடடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் ஸ்டார்டிங்லேயே. அப்புறமா வந்து ஜெவந்தி பிளான்ட் இருக்குது, ரோஸ்மேரி பிளான்ட் இருக்குது, அல்லி செடி இருக்குது, அப்புறம் பிச்சி செடி வச்சுருக்காங்க. மாங்காய் வந்து பாருங்கள், கை கட்டும் தூரத்தில் அப்படி காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன குட்டீஸ் கூட ஈஸியாக பறிச்சிடலாம், அவ்வளோ கீழே வந்து மாங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. பாட்டு பாருங்கள், நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. சிமெண்ட் பாட்டெல்லாம், பிளாஸ்டிக் பாட்டுமே 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. அப்புறமா இன்டோர் பிளான்ட் செக்ஷன் இது. கேட்டஸ் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இண்டோரில் வந்து அதுபோல் ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டு, ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு, எங்கே திரும்பினாலும் மாங்காய் தான் நிறைய தொங்கிட்டே இருக்குது. அப்புறம் மருதாணி செடி இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வரிசையாக ஒவ்வொரு ஃப்ரூட் பிளான்ட்ஸ் தான் நிறைய இருக்குது பார்க்கலாம். மல்பெரி, இது லெமனும் வச்சுருக்காங்க, ஸ்வீட் ஆரஞ்சும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள், அத்திச்செடி, கத்தரிக்காய் செடியும் இருக்குது. அப்புறமா வந்து இது வந்து கமலா ஆரஞ்சாமா, ஆரஞ்சும் காய்ச்சிருக்குது. இது ஒரு பாட்டில் தான் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் போய் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆரஞ்சுமே ஒரு 5 ஆரஞ்சுக்கு மேலே காய்ச்சிருக்குது. ஆனால் வந்து ஆரஞ்சு கலர் ஆகலை, க்ரீன் கலரில் தான் இருக்குது. நாவல் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இது வாட்டர் ஆப்பிள், பாஞ்சி பழம், சீத்தாப்பழம்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு, செண்பகப்பூச்செடி பூ பூத்து அந்த காய் காய்ச்சிருக்குது. பார்படோஸ் செடி இருக்குது. வாட்டர் ஆப்பிள் வந்து பூ மொட்டோடு இருக்குது. அடுத்ததாக ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன். ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த பெரிய பெரிய பூவை பூக்கிற கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ரெட்டு, ஆரஞ்சு, ஒயிட்டு, எல்லோ, பிங்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ரெட் கலர் அப்படி கொத்தா பஞ்சா மொட்டோட இருக்குது. அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் பாருங்கள், தேனி வந்து தேன் குடிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய பாட்டில் இருக்க ரோஸ் கலெக்ஷன்ஸு. டபுள் கலர் ஷேடட் ரோசஸும் இருக்குது. ஆனால் வந்து எல்லாம் வந்து பெரிய பாட்டு. அப்புறமா நிறைய வந்து இந்த குரோட்டன்ஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டி வித்தியாசமாக கலெக்ஷன் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் வந்து மினி வெரைட்டி, சின்ன பிளான்ட்லேருந்து பெரிய பிளான்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் மங்குஸ்தான், ரம்போட்டான், லிச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. அப்போ கறிப்பலா இருக்குது. அப்புறம் வந்து மனோரஞ்சிதம் பிளான்ட்டும் இருக்குது. பாட்டில் தான் இருக்குது. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். பிச்சி செடியில் வந்து பியூர் ஒயிட்டும் இருக்குது. இன்னொரு கலர் பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிச்சும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சின்ன க்ரோ பேக்லேயும் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த சைஸ் அப்படி 2-3 வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட பிளான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்டார்டிங் ரேட்டு வந்து 30, 40, 50 அந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில இந்த ஒடிச்சு நடுற மாதிரி உள்ள குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து 20 ருபீஸ்லேயும் இருக்குது. சின்ன குட்டி பிளான்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம். அப்புறம் வந்து இது வந்து பேப்பர் பூ கலெக்ஷன். அப்புறம் பலா இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இந்த பக்கம் சைடில் வந்து வாழை மர தோட்டம் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய. இவங்ககிட்ட வந்து இந்த ஒரு பக்கம் மட்டும் இல்லை, அந்த பக்கமும் இன்னும் பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் வீடியோஸும் நான் வந்து கவர் பண்ணி போட்டிருப்பேன். இது வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து நாங்கள் எப்போ போனாலுமே அதில் வந்து ஒரு காயாவது இல்லாமல் இருக்காது. சீசன் டைமில் வந்து நிறைய இருக்கும். மற்ற மாதிரி டைமில் அப்பப்போ ஃபுல்லாகவுமே வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிட்டே இருக்கிற ஒரு வெரைட்டி கலெக்ஷன். அப்புறம் அட்ராக்டிவான ஒரு எல்லோ கலர் செம்பருத்தி செடி இருந்துச்சு, ஒத்த வெரைட்டி. செம்பருத்தியுமே இவங்ககிட்ட நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. தெத்தி வெரைட்டியுமே பிங்கு, ரெட்டு, பெரிய பூ பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் நான் சொன்னேன்ல, நிறைய பூ மொட்டு இருக்குது, குட்டி குட்டியாக காய் இருக்குது. அப்புறமா இது வந்து பெருசாக காய்க்கிற ரெட் கலரு. அங்கே பாருங்கள் காய் தெரியுது. நிறைய மொட்டு வச்சுருக்குது. அப்புறம் வந்து அந்த ஒத்த வெரைட்டி ஹைபிஸ்கஸில் வந்து பிங்க் கலர் இருக்குது. அதே சேம் பிங்க் கலரில் வந்து தெத்தி செடியுமே இருக்குது. ஒயிட்டு. அப்புறம் வந்து இந்த நெல்லி மரமும் அதே மாதிரி தான் சேம் வந்து எப்போ பார்த்தாலுமே காயோடே தான் இருக்கும்.
சில டைமில் வந்து நம்ம வந்து காயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பார்த்தாலும் எங்கேயாவது தேடி பார்க்கும்போது அங்கங்கேயும் ஒரு 2-3 காயாவது நம்ம பார்க்கலாம் நெல்லிக்காய். இப்போ வந்து சீசனாக என்னன்னு தெரியல, நிறைய நெல்லிக்காயோடு தான் இருக்குது. இதெல்லாமே பன்னீர் ரோஸு. இது ஒயிட் கலரில் அந்த அரளிப்பூ மாதிரி ஒரு வெரைட்டி சூப்பராக அழகாக பூ பூத்துருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்து உள்ளே ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு. திரும்ப நம்ம ரிட்டர்ன் போகும்போது ஒரு சில கலெக்ஷன் வந்து காமிக்க இருந்திருப்போம். அதை தான் இப்போ காமிக்கிறேன். இதை செம்பருத்தி வந்து பெரிய செடியும் இருக்குது, சின்ன செடியும் இருக்குது. பன்னீர் ரோஸ் எல்லாம் வந்து இந்த கம்பியெல்லாம் வச்சு சென்டரில் பெரிய செடியாக ஹைட்டாக நல்லா அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க. இது வந்து கலர் பிச்சு செக்ஷன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து டெக்கரேஷனுக்கு விடுற மாதிரி அந்த பிளான்ட்டு. அப்புறம் மாமரம் பாருங்கள், நான் சொன்னேன்ல இந்த பக்கமும் இருக்குது. ஒரு 3-4 மாமரம் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக அவ்வளோ மாங்காய். எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது இது வந்து எல்லோவில் வந்து இன்னொரு வெரைட்டி எல்லோ. அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் குயின் மில்கி ஒயிட்னு சொல்லுவோம்ல அந்த ரோஸ் கலெக்ஷன். இந்த நர்சரி கார்டன் விசிட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய பிளான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் இந்த மாமரம் பாருங்கள், கீழே இருந்தே 3-4 கிளையாக பிரிஞ்சு வந்து அது அழகாக சூப்பராக சைடு பிரான்ச் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குது. பன்னீர் ரோஸ் வந்து சின்ன பாட்லேயும் இருக்குது, பெரிய பாட்லேயும் இருக்குது. ரோசஸ் எல்லாமே இந்த நம்ம பெரிய பெரிய பூக்கள் பூக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது இவங்கக்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங், டட்டா பாய் பாய். இன்னும் நிறைய இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பட்டன் வெரைட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பிங்க் கலர் மட்டும் இருக்குது. அது அங்கங்கே ஒரு பிளான்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், இவ்வளோ கலெக்ஷன்ஸும் தான்.